रुद्राय ॐ नमो भगवते रुद्राय ॐ नमो भगवते रुद्राय। मातृदेवो भव, पितृदेवो भव, आचार्य देवो भव, अस्मत् குருப்யோ நமः. எல்லாருக்கும் வணக்கம். நவாம்சம் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இதுலயே நவாம்ச துல்லிய கோச்சார பலன், இது கொஞ்சம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். இன்னும் கொஞ்சம் டீப்பாவே இது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கலாம். ராசி கட்டத்துல ஒரு கிரகம் இருக்கு, கோச்சார கிரகம், அது மேல போகுது. ஒரு கோச்சார கிரகம் ராசி கட்டத்துல இருக்கிற ஒரு கிரகத்து மேல போகும்போது ஒரு சம்பவம் நடக்கும். அது என்ன சம்பவம், என்ன மாதிரியான சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறத நவாம்சத்துல இருக்கக்கூடிய கிரகம் துல்லியமா காமிக்கும். இதுக்கு பேரு நவாம்ச துல்லிய கோச்சார பலன். இதை பத்தி நிறைய புக்ஸ் எல்லாம் கூட வந்திருக்கு, ஆங்கிலத்துல வந்திருக்கு. எல்லாமே நவாம்ச துல்லிய கோச்சார பலன்னு பேரு. உதாரணத்துக்கு இப்ப கோச்சார சனியவே நம்ம வச்சுக்கலாம். கோச்சார சனி மீனத்துல இருக்கு. ஒருத்தருக்கு ராசி கட்டத்துல மீனத்துல சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஜனன ஜாதகத்துல அந்த சுக்கிரன் மேல கோச்சார சனி போகும்போது அவருக்கு ஏதாவது ஒரு சொத்து வாங்க வைக்கும். ஒண்ணு வீடு வாங்குவாரு, இல்ல வண்டி வாங்குவாரு, இல்ல ஒரு இடம் வாங்குவாரு. ஏன்னா பினான்ஸ் ஃப்ளோ நல்லா இருக்கும் ஜென்ரலாக. வேற எந்த கிரகமும் இல்லை, சுக்கிரன் மட்டும் மீனத்துல இருக்கு. ஏன்னா இதை பத்தி நம்ம தனியாவே வீடியோ போட்டிருக்கோம். ஒரு சுப கிரகம் மேல இன்னொரு கிரகம் போகும்போது எப்படி இருக்குன்னு. இவருக்கு இப்ப உதாரணத்துக்கு மீனத்துல சுக்கிரன் இருக்குன்னு வைங்க, உச்ச சுக்கிரன், வேற எந்த கிரகமும் இல்லை, கோச்சார சனி இப்ப அது மேல போயிட்டு இருக்கு. இது நீங்க என்ன ராசியா வேணா இருக்கலாம். நீங்க சிம்ம ராசி கூட வச்சுக்கோங்க. சிம்ம ராசி அஷ்டம சனி வேலை செய்யுமான்னா அவருக்கு மீனத்துல சுக்கிரன் இருக்கும் போது பாசிட்டிவா தான் இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் வாய்ப்புகள் அதிகம், பணவரவு நல்லா இருக்கும். இந்த கோச்சார சனி அவரை தொந்தரவு பண்ணுது. நான் என்ன ராசி என்ன லக்னமா இருந்தாலும் சொல்றேன். கோச்சார இது அவருடைய சுக்கிரன் மட்டும் மீனத்துல இருக்கு, வேற எந்த கிரகமும் இல்லை. கோச்சார சனி அங்க போயிட்டு இருக்கு. ஜனன ஜாதகத்துல இருக்கிற சுக்கிரன் மேல சனி போகும்போது சொத்து வாங்க வைக்குது. பட் அதுக்கு பேக் எண்ட்ல என்ன அப்படின்னா, நவாம்சத்துல அதே இடத்துல செவ்வாய் ராகு. இந்த சொத்து வாங்குறதுனால ஒரு வில்லங்கம் வரும், வாய்ப்புகள் அதிகம், ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். அதனால நீங்க ஒரு தடத்துக்கு 2 தடவை தரவா செக் பண்ணிட்டு அப்புறமா வாங்குங்க அப்படின்னு அவர் அலர்ட் பண்ணலாம். இவருக்கு நவாம்சத்துல அதே மீனத்துல செவ்வாய் ராகு இருக்குன்னு வைங்க, ஒரு 2 தடவை 3 தடவை கொஞ்சம் காஷியஸா இருந்து வாங்குறது பிரச்சனைகளை குறைக்கும். அசால்ட்டா கேஷுவலா வாங்கினா அது பிரச்சனையை கொடுக்கும். ஜென்ரலாவே இப்ப ஒருத்தருக்கு இப்ப படிக்கிற பையன், அவனுக்கு கடகத்துல கேது, ஜனன ஜாதகத்துல கடகத்துல கேது, கோச்சார குரு அந்த கேது மேல இப்ப வரப்போகுது. இப்ப கோச்சார குரு கடகத்துல இருக்கு. அவனுடைய கேது மேல இப்ப குரு கேதுனாலே ஏதாவது கடன் வாங்கக்கூடிய அமைப்புகள் ஜாஸ்தி, கடன் வாங்கறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. இதே கடகத்துல நவாம்சத்துல கடகத்துல புதன் இருக்கு அப்படின்னா படிப்புக்காக கடன் வாங்கக்கூடிய அமைப்பு ஜாஸ்தி. இப்ப கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். அது படிப்புக்காக, ஏன்னா நவாம்சத்துல அதே கடகத்துல புதன் இருக்கு. இங்க ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதே கட்டத்துல நவாம்சத்துல என்ன கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தினுடைய வேலை உள்ள இருக்கும். இங்க நடக்கக்கூடிய சம்பவத்துக்கு பேக் எண்ட்ல அது இருக்கும். நவாம்சத்துல அதே கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகம் அது பின்னாடி இருந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அது சம்பந்தமான விஷயம் இங்க நடக்கும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எந்த கிரகம் இங்க இருந்தாலும் சரி. இப்ப உதாரணத்துக்கு சிம்ம லக்னம், ஒருத்தங்களுக்கு சிம்ம லக்னம் 2ல செவ்வாய், அதே நவாம்சத்துல கன்னியில ராகு இருக்கு. ஸோ
இவங்க அதிகமா கோவப்படுவாங்க, 2ல செவ்வாய் இருக்கு, அதிகமா கோவப்படுவாங்க. அந்த கண்ணில இருக்கிற ராகு அதனுடைய எஃபெக்டும் சேர்ந்து எக்ஸ்ட்ரீம் பர்ஃபெக்ஷனா இருப்பாங்க, ரொம்ப ஷார்ப்பா பேசுவாங்க. இந்த செவ்வாயை அதிகமா தூண்டி விடுறது கண்ணில இருக்கிற ராகு. இதுல இங்க ஒரு லக்னம் அங்க ஒரு லக்னமா இருக்கு, அந்த லக்னத்துல இருக்கிற 2ஆம் இடம் அப்படிலாம் நான் சொல்லல. இங்க கண்ணில என்ன கிரகம் இருக்கோ, நவாம்சத்துல கண்ணில இருக்கக்கூடிய கிரகம் இந்த கிரகத்தை இயக்கும். நீங்க எந்த ஜாதகம் வேணா எடுத்து பாருங்க, இதெல்லாம் நான் பிராக்டிக்கலா பார்த்ததை வச்சு சொல்றேன். நான் இதுக்கு பேரு நவாம்ச துல்லிய கோச்சாரம்னு பேரு. நீங்க தசாபுக்திலையும் இதை சொல்லலாம், கோச்சாரத்துல இது இன்னுமே கொஞ்சம் ரொம்ப கிளியராகவே இருக்கும். புக்ஸே நிறைய இது சம்பந்தமா வந்திருக்கு. இங்க ஒரு லக்னமா இருக்கு, இது 2ஆம் இடம், அப்புறம் நவாம்சத்துல வேற லக்னமா ஆயிடுச்சு, அங்க அதுக்கு கன்னி வேற பாவமா வருது, அதெல்லாம் பத்தி கவலைப்பட வேண்டும். இங்க கன்னினா அங்கேயும் கன்னி. இங்க சிம்மத்துல ஒரு கிரகம் இருக்கு. இப்ப உதாரணத்துல சிம்மத்துல இங்க சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4-5 டிகிரில சுக்கிரன் இருக்கு. கோச்சார கேது இந்த சுக்கிரனை நோக்கி வந்துட்டு இருக்கு. அவருக்கே நவாம்சத்துல சிம்மத்துல கேது இருக்கு. சோ இந்த கேது இந்த சுக்கிரனை சேர்ந்த மாதிரிதான் இருக்கும். அது மேல கோச்சார கேது இப்ப வருது. அப்டமன் ப்ராப்ளம், பர்டிகுலரா ஸ்டொமக் ப்ராப்ளம், ஹைப்பர் அசிடிட்டி ப்ராப்ளம் ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கும். ரிஃப்ளெக்ஸ் டிசார்டர் ப்ராப்ளம். இதெல்லாமே நான் பிராக்டிக்கலா சொல்லி அவங்க ஆமா சொன்னதுதான் இங்க நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இங்க இருக்கக்கூடிய கிரகம் அதே கட்டத்துல, நவாம்சத்துல அதே கட்டத்துல இருக்கக்கூடிய கிரகம் ரெண்டும் சேர்ந்த மாதிரி செயல்படுது. அங்க இருக்கிற சேர்ந்த மாதிரின்னா அங்க இருக்கிற கிரகம் தூண்டிவிடும். நவாம்சத்துல இருக்கக்கூடிய கிரகம் தூண்டிவிட்டு அதோடைய இன்ஃப்ளூயன்ஸ் இதுக்கு ஜாஸ்தியா இருக்கும். அதே நவாம்சத்துல அதே கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரகம் அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இதுக்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். நடக்கக்கூடிய சம்பவம் அப்படிதான் நடக்கும். ஒரு நல்லது நடந்தாலும் சரி, ப்ராப்ளம் வந்தாலும் சரி, எல்லாமே நவாம்சத்துல இருக்கக்கூடிய கிரகம் பேக் எண்டில் இருக்கும். நீங்க தாராளமா செக் பண்ணலாம். திருமண பொருத்தம் பார்க்கும்போது வெறும் ராசி கட்ட 2 கட்டத்தையும் வச்சு கிரக பொருத்தம் மாத்திரம் பார்த்தா போதாது, நவாம்சத்தையும் சேர்த்து வச்சு பார்க்கும்போது இது பின்னாடி ஒரு ப்ராப்ளம் வரும். என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, நவாம்சத்துல இருக்கிற கிரகத்தை வச்சு இதன் மூலமா ஒரு ப்ராப்ளம் வருங்கிறத இன்னும் தெளிவா துல்லியமாவே சொல்லலாம். நான் இங்க பேசுறது எல்லாமே டெஸ்டட், வெரிஃபைடு, கன்ஃபார்ம்டு பாயிண்ட்ஸ். வெறும் ராசி கட்டத்தை மாத்திரம் வச்சு மேலோட்டமா பலன் சொல்றதை விட இன்டெப்தா நவாம்சத்தை வச்சு துல்லியமா சொல்றது ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கும். இதை நீங்க எல்லாத்துலயுமே செக் பண்ணி பார்க்கலாம். ஒண்ணு. இன்னொன்னும் இந்த இடத்துல கண்டிப்பா சொல்லணும், 64வது பாதம் எந்த கிரகமா இருந்தாலும் அதனுடைய 64வது பாதத்தில் இருக்கக்கூடிய கிரகம் தொந்தரவு பண்ணும். உதாரணத்துக்கு மேஷத்துல ஒரு கிரகம் இருக்கு. உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கோங்க, மேஷத்துல அஸ்வினி 1ஆம் பாதத்துல ஒரு கிரகம் இருக்கு. இதுக்கு 64வது பாதம் அப்படின்னா விருச்சிகத்துல இருக்கக்கூடிய முதல் பாதம், அதுதான் 64வது பாதம், விருச்சிகத்துல இருக்கக்கூடிய முதல் பாதம். இப்ப அஸ்வினி 1ஆம் பாதம் அப்படின்னா விருச்சிகத்துல விசாகம் 4ஆம் பாதம். இந்த விசாகம் 4ஆம் பாதம் இதுக்கு கர நவாம்சம்னு பேரு. கர அப்படின்னாலே அதீத தொந்தரவு, கடுமையான பின்விளைவு. இதை எந்த விதத்திலையும் இயங்க விடாம செய்யறது இந்த கரணவாம்சத்தில் இருக்கிற கிரகம். சரி, எப்படிங்க அப்படி உட்கார்ந்து ஒண்ணுன்னா ஒவ்வொரு பாதமா எண்ணி பார்த்துட்டு இருக்க முடியுமா? எப்படி 64 பாதம்? 2-3 வழி இருக்கு. ஒண்ணு, இங்க ஒரு 12 டிகிரில ஒரு கிரகம் இருக்கு, அப்படியே 8ஆம் வீட்டுல 12 டிகிரில கிரகம் இருக்கா பாருங்க. இங்கேயும் 12 டிகிரி, 8வது வீட்லயும் 12 டிகிரி. அந்த 8வது வீட்டுல இருக்கக்கூடிய 12 டிகிரில இருக்கிற கிரகம் இதை செயல்பட விடாம தடுக்கும். இதை இன்னும் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நவாம்சத்துல இந்த கிரகம் நவாம்சத்துல எங்க இருக்கோ அதுக்கு 4வது கட்டத்துல இருக்கிறது கர நவாம்சமா இருக்கு. உதாரணத்துக்கு
இங்க அஸ்வினி 1ஆம் பாதம் சொன்னேன் நான். இந்த அஸ்வினி 1ஆம் பாதம் நவாம்சத்துல மேஷத்துல வரும். இதுக்கு 64வது பாதம்னு சொன்னேன். 64ங்கிறது விசாகம் 4ஆம் பாதம். விசாகம் 4ஆம் பாதம் இது நவாம்சத்துல கடகத்துல வரும். அதாவது இங்க 1ஆம் பாதத்துல இருக்கக்கூடிய கிரகமும் 64வது பாதத்துல இருக்கக்கூடிய கிரகமும் நவாம்சத்துல எப்படி வரும்னா, ஒண்ணு மேஷத்துல, இன்னொன்னு கடகத்துல. நவாம்சத்துல ஒரு கிரகம் எங்க இருக்கோ அதனுடைய 4வது வீட்டுல இருக்கக்கூடிய கிரகம் அது கரணவாம்சமா வரும். அந்த 4வது வீட்டுல இருக்கக்கூடிய கிரகம் ராசி கட்டத்துல 8வது வீட்டுல இருந்தாதான் கரணவாம்சம். சோ இதை வச்சு இந்த கிரகம் தொந்தரவு பண்ணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம். இந்த கரணவாம்சங்கிறது எல்லா விதத்துலையுமே ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறது, ஒரு ஹெல்த் இஷ்யூஸ்ல நிறைய வேலை செய்யும். அதுவும் மருத்துவ ஜோதிடத்துல கண்டிப்பாகவே இதை வச்சு சொல்லலாம். அந்த 8வது வீட்டில் இருக்கக்கூடிய கிரகம் கோச்சாரத்திலையுமே கூட சொல்லலாம். கரெக்டா அந்த கரணவாம்சத்துல அந்த கிரகம் வரும்போது ஃபார் சம் ரீசன் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்து ஏதாவது ஒரு சின்ன மைனர் சர்ஜரியாவது பண்ற மாதிரி. சரி, எல்லாருக்குமே இது இருக்குமாங்கிறது கிடையாது. ரொம்ப ரொம்ப முக்கியமா தசாபுக்தி எல்லாம் சேர்ந்து எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்தாதான் இது நடக்கும். வெறும் கோச்சாரம் மாத்திரம் நடக்காது. சரி, தசாபுக்தியும் இருக்கணும், கோச்சாரமும் இருக்கணும், எல்லாமே சேர்ந்து வரும்போது தான் அந்த சம்பவம் நடக்கும். ஓகே, கரணவாம்சம்ங்கிறது இன்னும் நிறையவே பேசலாம். நான் கொஞ்சம் ஃபாஸ்டா எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. நவாம்சத்துல ஒரு கிரகம் எந்த வீட்டுல இருக்கு, அதனுடைய 4வது வீட்டுல இருக்கக்கூடிய கிரகம் பெரிய லெவல்ல தொந்தரவு பண்ணும். நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான். அந்த 4வது வீட்டுல இருக்கக்கூடிய கிரகம் ராசி கட்டத்துல அந்த இந்த கிரகத்துக்கு 8வது வீட்டுல இருக்காங்கிறத மாத்திரம் பார்க்கணும். அதை மாத்திரம் பார்த்துட்டு இருக்குன்னா அந்த கிரகத்தினால தொந்தரவு உண்டு, இதுதான் கரணவாம்சம், இதுதான் தொந்தரவு பண்ண போகுதுன்னு அந்த தசாபுக்தியில கவனமா இருந்துட்டாலே ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இந்த கரணவாம்சம் தொந்தரவு பண்ணுதானா கண்டிப்பா தொந்தரவு பண்ணுது. உங்களோட ஃபீட்பேக் பார்த்துட்டு நம்ம பேசலாம். தேங்க்யூ.